அங்கங்கேயும் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்களே ரோடுலாம். பாருங்க வியூ தெரியுதா உங்களுக்கு? நல்லா பொங்குது 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 வேணாம். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க இருக்குமே. கொடைக்கானல் ரைடோட டே 3 தாங்க இன்னைக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் காசின்னு இருக்காங்க. இருங்க காட்டுறேன். இந்த பாருங்க டைம்லான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:05ங்க டைம். நேற்று நைட்டே பால் வாங்கி சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ பால் காசின்னு இருக்கேங்க. ஏன்னா நைட்டு காசாமல் வச்சுனா கெட்டு போயிடலாம். அதனால் இப்போ சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. அப்புறம் வந்து ஒரு 3 மேகி பாக்கெட் வாங்கி வந்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பாலில் கொட்டி சாப்பிட சாக்கோஸ் வாங்கி வந்துக்கிறேன். எனக்கு ஏதோ பார்த்தோன்னே சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு மெமரிஸ். சின்ன வயசில் இல்லை, இந்த 12th என் காலேஜ் படிக்கிற கூட சாப்பிட்டுக்கிறேன். 12th காலேஜ் படிக்கிற டைம்லாம் இதை தாங்க கொட்டி கொட்டி சாப்பிட்டுனேன். எங்கள் அம்மா வாங்கினார் சொல்லி. இதெல்லாம் ஆடில் பார்த்தது. இதெல்லாம் விளம்பரத்தில் பார்த்து வாங்கினார் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை. அப்போ சாப்பிட்டது. சரி பார்த்தோன்னே சரி சாப்பிடணும்னு தோணுச்சு. இந்த குளிருக்கு பாலில் கொட்டி சாப்பிடணும்னு தோணுச்சு. அதான் இது ஒரு 10 ரூபா வாங்கிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பால் சூடு ஏறினோடனே அப்படியே இந்த அழகான சன்ரைஸோட பாலை குடிக்க வேண்டியதாங்க. இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு சன்ரைஸ் ஆகுது பாருங்கள். இப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ரெட்டிஷாக இருந்ததுங்க. இப்போனாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தேன். அது டக்குன்னு காலையில் ஏஞ்ச உடனே காலையிலனா அப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 5:30 இருக்கும். 5:30 மணிக்கு பார்த்தேன். அவ்வளோ ரெட்டிஷாக இருந்தது. உங்களுக்கு அதையும் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா ரெட்டிஷாக எல்லோஷாக அப்படியே ஆரஞ்சாக அப்படியே ஒயிட்டாக ப்ளூவாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களா. இப்போ தாங்க சன்ரைஸே ஆகுது. பால் ஏலாடை இருக்குதுங்க, அதுதான் எடுக்கிறேன் இப்போ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏலாடை. யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஏலாடை? இது ஏலாடைன்னு சொல்லுவாங்க, ஒரு மேலாடைன்னு சொல்லுவாங்க, மலாயின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். சர்க்கரை போடாமல் இனிப்பாகுது என்னன்னே தெரியல. நான் சர்க்கரை இன்னும் போடல. பால் அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பொழுது. நாங்கள் இது சின்ன வயசுலாம் ஏலாடைன்னு தாங்க சொல்லுவோமே. அதுக்கப்புறம் அது சில பேர் மேலாடைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மலாயின்னு சொல்கிறாங்க. சென்னையில் தான் மலாயின்னு தான் சொல்கிறாங்களே. வைக்கலாமா வேணாமா? கொதிக்குதுங்க இப்போ தான். நல்லா பொங்குது 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 வேணாம், ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கு தான் அதிகமாக வைக்கவே கூடாது. இது வரைக்கும் நான் பால் காசுனத்துலேயே கீழே சிந்தாமல் பால் காசுன ஒரே இடம்னா இந்த இடம் தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே பால் காசுறப்பெல்லாம் பாலை கீழே சிந்த விட்டுருவாங்க. பால் சூடு ஏறிடுச்சு, கொதி வந்துடுச்சு. அதனால சாக்கோஸ் கொட்டிட்டேன். இப்போ சாக்கோஸ் கொட்டி ஊற வச்சுக்கிறேன். ஊற வைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அப்படியே மொறு போட சாப்பிட்றணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு மற்றதெல்லாம் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விளைங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூமில் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க கொடைக்கானலில். அங்கே தாங்க போகிறோம். இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருங்க. நம்ம ரூமில் இருந்து 21 கிலோமீட்ரு. எவ்வளோ நேரம் காட்டுது? 1 மணி நேரம் காட்டுது. இப்போ 51 நிமிஷம் காட்டுதுங்க. 21 கிலோமீட்ரு. பாதை வளைஞ்சு போகுதுல, அதனால் அப்படி போக முடியுதுங்க. இந்த சிக்னல் தான் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. நேற்று போன அதே ரூட்டு அதாங்க. அந்த செக் போஸ்ட் வரைக்கும் சேம் ரூட்டு. அதுக்கப்புறம் வந்து மாறி போவோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ரூட்டுங்க. நேற்று பார்த்தா அதே பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி ஒன் டேயில் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றிடணும். அந்த சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் மன்னவன்னூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. கூக்கல்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. இது 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலூர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. 4 மொத்தம். இந்த 4ன்னு ஒன்று இருக்கும். இன்னும் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. ஆனால் இது முக்கியமானது இது 4. 3 கூட ஒன்று இருக்கும். அது என்னன்னே தெரியல. எல்லாமே அங்கே பக்கத்தில் தாங்க. இது எல்லாம் டிஸ்டன்ஸும் நம்ம கவர் பண்ணிவிட்டு ரூமுக்கு வரதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ஆகுங்க. இன்றைக்கி ஒரு நாளில் 140 கிலோமீட்டரும் கவர் பண்ணி ஆகணும். ஸ்டோரேஜ் வேறு அவ்வளோ இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. நேற்று ஒரு அளவுக்கு ஃப்ரீ பண்ணேன். அப்படி இருந்துமே ஒரு ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. நேற்று நான் பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் ஒரு ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. அது எந்த வீடியோட ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஊட்டியில், ஆமாம் ஊட்டி வ்ளாக் பண்ணுகிற ஃபுட்டேஜ் வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சிங்க. ஐயோ, எனக்கு அப்படியே எதனா ஒரு ட்ரிப்பில் எதனா ஒரு ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுதுங்க. எதனா ஒன்று நம்மகிட்ட இருந்து எதனா ஒன்று சரியில்லாமல் போயிடுது. நானும் எத்தனை ஃபோல்டர் போட்டு தனித்தனியாக பிரித்து ஆர்டர் அடிக்க வச்சுருந்தேன் தெரியுமா. அப்படி இருந்துமே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும் எந்தெந்த ஃபுட்டேஜ் எப்படிலாம் போயிருக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கேமராவில் மட்டுமே எடுக்க மாட்டேங்க, ஃபோன்லேயும் அப்பப்போ எடுப்பேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா கேமராவில் நான் மோஸ்ட்லி கேமராவில் தான் எடுக்க பார்ப்பேன், குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு.
ஏதோ ஒரு சில டைமில் மட்டும்தான் நான் ஃபோனில் எடுப்பேன். அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேமரா வந்து எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில இடத்துலலாம். அந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் கேமரா கொடுத்துட்டு போயிட்டு ஃபோன் தான் எடுப்பேனே. அந்த மாதிரி டைமில் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் பேட்ரி மெமரி ஸ்டோரேஜ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. மற்ற எந்த டைம்லேயும் நான் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தோ பாருங்க ஃபைன் ஃபாரஸ்ட் இப்படி தாங்க இருக்குமே ஃபைன் ஃபாரஸ்ட்டு. சார் நான் போயிடுறேண்ணா. அவர் முந்திட்டு வந்தேன், உங்களுக்கு இந்த மரத்தை பார்த்தோன்னே காமிச்சேன். அப்படியே அவர் அவ்வளோ வேகமாக வந்துட்டாருங்க. நிறைய இடத்துல இங்கே ஃபைன் ஃபாரஸ்ட்டாக தாங்க இருக்குது. வா நான் டைம் இன்னும் 8:30 மணிக்கு மேலே ஆகுதுங்க. அப்போ கூட இந்த குளிருது. இன்னும் பூம்பாறை வில்லேஜ் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இதுவே 1/2 hour ஆகுமா. ஏன்னா பாதை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இப்படி கார்னரிங்லாம் பள்ளமாக இருக்குது. கார்னரிங்கே பண்ண முடியல, கடுப்பாக இருக்குதுங்க ரோடு பார்க்க. பூம்பாறை 9 கிலோமீட்ரு, கூக்கல் 22 கிலோமீட்ரு, மன்னவன் எத்தனை கிலோமீட்டர் பார்க்கல. சரி விடுங்க, அதான் நம்ம மேப்பில் இருக்குது, மேப்பில் பார்த்துக்கலாம். ஒரு சில இடத்துல ரோடு நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல ரோடு மோசமாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பூம்பாறை வில்லேஜுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கிலோமீட்ரு 1.2 கிலோமீட்டருங்க. ஆஹா செம்மையாகுதுங்க இங்கே இருந்த வியூவே. பாருங்க வியூ தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். வீடுங்களும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. தரமாக இருக்குதுங்க. என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா தெரியல. இங்கே கேரட்டு மாதிரி தான் இருக்குது ஒரு சில செடி பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க. அங்கேயும் திப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, வியூ தரமாக இருக்குது. ஊட்டியில் இந்த மாதிரிலாம் பார்க்கலங்க, கொடைக்கானல் தான் இந்த மாதிரி பார்க்குறேன். இங்கே என்ன பிளேஸ் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? சொல்லியிருந்தாங்க முருகன் டெம்பிள் இருக்கும், அப்புறம் மன்னவனூர், கூக்கல். இதெல்லாம் தெரியும். இதான் அப்படியே அந்த வில்லேஜ் மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி அங்கே எதுவும் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்கே போனால் அந்த ரூம் கிட்ட அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குனாங்க. அங்கேயா? இப்போ தான் பூம்பாறை வந்துக்கிறீங்களா? இன்னும் எதுவுமே முடிக்கல. பூம்பாறை முடிச்சுட்டு கூக்கல் முடிச்சுட்டு அப்படி தான் மன்னவனூரா? சரி நீங்கள் போங்க, அப்படியே உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நாங்கள் யூடர்ன் போகிறோம். ஏன் இது பார்க்கல? இல்லை நாங்கள் நாளைக்கு வரலான்னு இருக்கோம். நாளைக்கு முருகன் டெம்பிள்லாம் வந்துட்டு அப்படியே கூக்கல் அந்த ரூட்டு போகலாம். இப்போ நீங்கள் திரும்ப இதுக்கு போகிறீங்களா? அந்த சைடு ஆனால் ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஓப்பன் பண்ண வரணும். சரி அதனால தான் இங்கே அதுக்குன்னு இவ்வளோ தூரமாக ப்ரோ வருவீங்க? வந்துட்டு வருவோம். 11 o'clock ஒர்க் இருக்குது ப்ரோ, அதனால அந்த டைமுக்குள்ளே ஸ்பாட் எல்லாம் கவர் பண்ணிட்டு ரூம் போகணும். ஓஹோ ஓகே சரி ஓகே ப்ரோ. சென்னையிலேருந்து வரீங்களா ப்ரோ? பூம்பாறையில் சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலங்க. இந்த வியூ பார்க்கறதுக்கு தான் வரணுமோ என்னன்னு தெரியல. இங்கே ஒரு கோயில் இருக்குதாங்க, முருகன் கோயில் இருக்குதான். முருகன் கோயிலெலாம் யார் போய் பார்க்குறா? அது எதே ஃபேமஸான கோயில் தான் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு தேவையில்ல, அது இப்போதைக்கு தேவையில்ல. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கொடைக்கானல் உள்ளே இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இது ஒரு கிராமம், அது சிட்டி. இதுதான் மெயின் சிட்டி போலுக்குதுங்க. பூம்பாறையோட மெயின் சிட்டி தான். இதுதான் பூம்பாறை. சிட்டிலாம் கிடையாது, வில்லேஜ். இந்த முருகன் கோயில் தானா? ஆமாங்க, இது தாங்க. பெருசாக தான் இருக்குது நல்லா. கரெக்டாக முருகன் கோயிலாண்ட தான் நம்மளோட லொக்கேஷன் காட்டுதுங்க. தேர் வேறு இருக்குது. தேர் இழுத்துக்கிறாங்களா இல்லை இழுப்பாங்களா? ஆமாம், சித்திரை மாதம் தானே இழுப்பாங்க தேர். இவங்க தாங்க இழுப்பாங்களே. இதாங்க என்ட்ரன்ஸ். அவ்வளோதான், சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இதோட நம்ம லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. இதை ஒரு கண்டினியூன்னு காட்டிடுச்சு. பூம்பாறை ரீச். பூம்பாறையை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு எங்கே ஆரம்பித்தோமோ, எங்கே ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சனோ அங்கேயே வந்து நிற்கிறாங்க. இங்கே எதுவும் சுற்றி பார்க்கறதுக்கு இல்லையான்னு கேட்டேன். இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸ் எங்கன்னா அங்கே உள்ளக்கு தாங்க. அது வந்து ஒரு ஆள் லோக்கல் ஆள் இருந்தால் தான் உள்ளே கூட்டின்னு போக முடியுமா. அவர் இன்றைக்கி வரமாட்டாராம். எதனாலும் பார்த்தீங்கன்னா கேதம்னு சொன்னால் உங்களுக்கு புரியல, சாவாயிடுச்சாங்க. அதனால் வரமாட்டாராங்க. அவர் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், எல்லாம் போக முடியாது, தெரியாது உங்களுக்கு வழி தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூம்பாறை இதோட முடிச்சுக்கலாம், அடுத்து மன்னனூர் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இந்த வியூ மட்டும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களுக்கு பூம்பாறை வியூ காமிச்சிடுறேன். ஃபுல்லாக இதாங்க பூம்பாறை வியூ, மன்னவனூர். வாங்க இப்போ அடுத்து அங்கே தான் போகிறோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டருங்க. வாங்க போ. ஏன்னா வேணுமா சாப்பிட்றதுக்கு? என்கிட்ட எதுவுமே இல்லையே, நானே பிச்சை எடுக்கிற நிலைமையில் தாண்டா இருக்கிறேனே, என்ன பண்ணுறது? அட்டா ஒரு நடு ரோட்டில் உட்காந்துக்கிறானுங்க போகிறான். எதுக்கு நடு ரோட்டில் உட்காந்துக்கிறீங்க? அதோ புரிஞ்சிடுச்சு. 2 சைட்லேயும் நெயில், நடுமயத்தில் மட்டும் வெயில். அதனால் வெயிலுக்கு எதமான நடு ரோட்லேயே உட்காந்துக்கிறானுங்க. வந்து உட்காந்துக்கோ, வா
ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஆனால் ஒருத்தரும் ஒரு மாதிரி ஏசல் பங்கமாக வச்சுக்கிறானுங்கப்பா. ஆனால் எல்லாருமே நேர்வாக்கு தான் எடுக்கிறானுங்க. யாரா உங்களுக்குலாம் தலை சீவுறது? உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா யார்? கேட்டதா சொல்லு. உங்கள் அப்பனையும் அப்படியே கேட்டதா சொல்லு. இதை போய் ஒருத்தன் சொங்கிவே தூங்குறான் பாரு விடிய காலையில். மன்னவன்னூருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குதுங்க. போயிடலாம். அடுத்து கூக்கலுக்கு அடுத்தது போலூர், பூண்டி 2 இருக்குது. அப்படியே எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஒரு 2-3 ஃபால்ஸ் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபால்ஸ் பார்த்தாலுமே அவ்வளோ தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோ அதிகமாக இருக்க மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மன்னவனூர் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தாங்க. இங்கேருந்து ஊர்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அதான் மன்னவனூர் லேக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரியுது. ஃபால்ஸ்லாம் நிறையா தான் இருக்குது. ஆனால் நிறைய ஃபால்ஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க. அங்கே தடை பண்ணிட்டாங்கன்னா பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. என்ன ப்ரோ இங்கே சுற்றி பக்கத்து என்ன ப்ரோ இருக்குது மன்னவனூரில்? லேக் இருக்குது, லேக் இருக்குது. வேறு ஃபால்ஸு, இந்த வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி. கூக்கல் தான் போகணுமா? ஃபால்ஸில் தண்ணி வராதா? போலூரில் இருக்கணும். எப்படி கூக்கல்லேருந்து போகணுமா போலூர்? ஓஹோ. பூம்பாறையில் கேட்டால் மன்னனூர் போக சொன்னாங்க, மன்னனூரில் வந்து கேட்டால் போலூர் கூக்கல் போக சொல்கிறாங்க. ஐயோ என்னத்தை சொல்கிறது. அது முன்னாடி இப்போ போலூர்லேயும் ஃபால்ஸ் இருக்குமா, கூக்கல்லையும் ஃபால்ஸ் இருக்குமா, ஆனால் தண்ணி வராதாங்க இந்த டைமில். வெறுப்புங்க. வாங்க லேக்கை மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கூக்கல்லையும் போய்ட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு அங்கே எதனா ஃபால்ஸ் இருந்ததுன்னா விசாரித்து அதை பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலூர் போய் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பூம்பாறை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. பூம்பாறையில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அந்த ஸ்டெப்ஸு விவசாயம் பண்ணுற நிலம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஊர் முழுசாக சுற்றினா மேபி தெரியலாம். மன்னவனூர் சுயல் சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குது. ஈக்கோ டூரிசம் சைட்டாங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? இன்னும் இவ்வளோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறானுங்க உள்ள. காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் ஆளோடாங்க. இப்போனா டைம் ஆகலை. நம்ம அதுக்குள்ளே வேறு எங்கன்னா போயிட்டு வருவோமா? அடுத்து வேறு எங்கே போகலாம்? போலூர் சொன்னாங்களே, போலூரா பூண்டி ஏதோ சொன்னாங்க. இப்போ நம்ம போலூர் ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்ரு. அது பக்கத்தில் தான் கீழே வரை ஃபால்ஸ்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்குது. கீழே வந்து போலூர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அது பக்கத்தில் அப்படியே எப்படி சொன்னால் ரெண்டும் ஒரே ஃபால்ஸு தான், அப்படியே 1 by 1 வருது. அது ரெண்டுத்தையும் வேறு பேர் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஃபால்ஸ் தான் போகிறோமே. இந்த வியூலாம் நல்லா தாங்க இருக்குது பாருங்கள், செம்மையாகுது. அதான் நான் வந்த சீசன் டைம் சரியில்லைங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியுமே. நான் வந்த டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மன்னவனூர்லேருந்து கீழே வரை பூண்டி, போலூர் இந்த ஊர்லாம் போவீங்களே, அந்த வழி எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க, இனிமேல் தான் பாதை நல்லா வளைஞ்சு போவோம். ஏர்பின் பெண்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மவுண்டன் வியூவும் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இந்த டைமில் எப்படி இருக்குது, இன்னும் அந்த டைமில் வந்தால் எப்படி இருக்கும் சீசன் டைம்லாம். அதுவும் இல்லாத ரோடு ஒர்க்லாம் இப்போ தாங்க நடக்குது. அங்கங்கேயும் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்களே ரோடுலாம். நீங்களும் ஆறுன்னு அடிச்சுக்க, நானும் ஆறுன்னு அடிக்கல, 2 பேரும் ஆறுன்னு அடிக்க. எனக்கு சுத்தமாக ஆறுன்னு சத்தமே கேட்கல. எனக்கு சுத்தமாக கேட்கல. சரி ஓகே. இந்த மன்னனூர்லேருந்து போலூர் போகிறோம்ல, அந்த வழி எல்லாமே தரமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, உண்மைக்குமே நல்லா இருக்குது. சீரியஸாகவே வரலாம். இன்னும் கொஞ்சம் சீசன் டைமாக பார்த்து வாங்க, என்ன மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க. போலூர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனோமா, கீழே வேற வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோமாங்க. ரெண்டுமே 2 கிலோமீட்டர் தான். மேப்பில் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. வாங்க ஸ்ட்ரைட்டாக தான் போக சொல்லுது. மேலே ஏறி போக சொல்லுதோ. இங்கே ரோடு இப்படி வளையவே இல்லையே. எங்கடா வளையுது ரோடு இங்கே? ஓ, முன்னாடி வளையுதுங்க. ஓகே. வா, இந்த போலூர்லாம் வந்தீங்கன்னா வியூ நல்லா இருக்குங்க.
நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். போலூர், கீழவரை, பூண்டி இந்த சைடெலாம் வந்து பாருங்கள். இங்கெல்லாம் நல்லா இருக்குது. ரோடு ஜாயின் ஆகிட்டாங்க. தெரியுதா? வியூ பயங்கரமாக இருக்குதுங்க. ஓடு பங்கம் வந்தாச்சுங்க. இங்கே தான் இங்கே ஃபால்ஸுக்கு தான் நம்ம பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு எப்படி நான் போகிறது? இது போஸ்ட் கம்பம் இருக்குது அங்கேயா? மேலே ஏறி போனோமா நிப்பாட்டிட்டு? ஓகேண்ணா. ரோட்லேருந்து பார்க்குறப்ப இந்த ஃபால்ஸ் தெரியுதுங்க. நல்லா வியூவோடு தெரியுது ரோட்லேருந்து பார்க்குறப்ப. இது இங்கே மேலே ஏறி போகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் பக்கத்தில். இதுக்கப்புறம் வழி தெரியாதனால அப்படியே இங்கிருந்தே அந்த ஃபால்ஸை பார்க்குறாங்க. ஃபால்ஸில் வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. எனக்கு வழித்தடம் தாங்க தெரியலையே. இப்படி ஒரு வழித்தடம் போச்சு. அப்படியே இறங்கி இங்கேருந்து இறங்கி இந்த பாடிட்டு வந்து நின்றுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே செங்குத்தாக இருக்குது. எந்த ஒரு வழித்தடத்தையுமே காணாங்க. நானும் சுற்றி பார்த்துட்டேன். வேறு வழி இல்லாமல் ஃபால்ஸோட அழகு இங்கேருந்து ரசிச்சுட்டு மேலே கிளம்ப வேண்டியதாங்க. நானும் தேடி பார்க்குறேன். பாருங்க, அப்படியே இங்கே வழித்தடமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி இறக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வழி இல்லை. இந்த தெரியுதுல, இந்த மலை மேலே ஏறி இந்த மலையிலேருந்து அப்புறம் இறங்கி வரணுங்க. அப்படி தான் நானும் இறங்கி வந்தேன். அப்படி இருந்தும் என்னால் போய் பார்க்க முடியலைங்க. கிட்ட போய் பார்க்க முடியல. ஆனால் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன். எனக்கு அதுவே பெரிய விஷயம். சரி, ஓகேங்க, வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். ரோடெலாம் இப்போ தான் விரிவுபடுத்துகிறாங்க பொழுதுங்க. இதோ பாருங்க, ஃபுல்லாக ஜல்லி ஊட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த சைடு அந்த சைடு. ஆமாம், அந்த சைடில் பெருசுப்படுத்துகிறாங்க. நம்ம வந்த கிளைமேட் சரியில்லை, நம்ம வந்த நேரம் சரியில்லைங்க. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். மேலெல்லாம் பைக்கெல்லாம் நிற்கிறாங்க. நம்மளும் போய் பார்ப்போம். மேலே பைக் போகும் பொழுது ஏன்னா பைக் எடுத்துன்னு போயிருக்காங்க. இன்னும் இவ்வளோ கௌசிக்கு இருக்கிறானுங்க. நல்லா வேலுக்கு எதமாக படுத்துனுக்கிறானுங்க பொழுதுங்க. என்ன எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கிறது பார்த்தா நானே வரேன். நல்லா தாங்க இருக்குது. இது பைக் எத்தனை வரலாமல் இருக்குது. இடம் நல்லா தாங்க இருக்குது. டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் வேணாம். ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தாங்கன்னு வச்சுக்கி கண்டிப்பாக பிடிச்சி தூக்கின்னு போய் வச்சுருவாங்க. ஏன்னா எந்த ஒரு வேலியும் இல்லாமல் மொட்டைக்காடாக இருக்குது. அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே அக்கம் பக்கம் வீடு கூட இல்லை பர்மிஷன் வாங்கிறதுக்கு. நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு வேணால் மதியம் டைமில் வந்து சும்மா டென்ட்டு போட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம். அப்படி தான் பண்ண முடியும். அதுக்கே யாருன்னா ஆளுங்களாம் வந்துட்டாங்கன்னா கேட்பாங்க. நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெளியே போயிட்டாங்கன்னா சொல்லி விட்டாங்கன்னா வச்சுக்க, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அங்கே ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு ஒரு பையன் சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான் பொழுதுங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா மூட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நமக்கு. அது நல்லா இருந்தது. ஆனால் அந்த வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூக்கலுக்கு வந்து 8 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இந்த 8 கிலோமீட்டர் இப்படி தான் இன்னும் இருக்குமோ பாருங்கள். எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கண்ணா. இந்த ரோடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. அது அலாட்டாக ஓப்பனாக இருந்தது. இது வந்து அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் வியூ பாயிண்ட்டு. வந்துட்டோம். அதாவது இதுதான் ஃப்ரீயான வியூ பாயிண்ட்டுங்க. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது ப்ரைவேட் பிளேஸ் அங்கே. எது ப்ரோ? இதோ மேலே இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஆமாம், வீடா. செப்பரேட்டாக அதாவது லேக் கணக்கில் போட்டு வாங்கி வச்சுருக்காங்களா அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், சரி, அங்கே போனால் தான் அங்கேயும் காசு கேட்குறான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கே உள்ளே போய் பார்க்கறதுக்கு 50 ரூபா ஆகும். வீடு வேறு இருக்குதான் தனியாக. அது வேறு 800 ரூபாவும். ஆமாம், அது இதுக்கு முன்னாடி வந்தாங்களாம். வந்தவன் ஒருத்தவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு கீழே வந்து செத்துட்டானா. அதில் வந்து அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் வந்தது. அது உள்ளே போனால் ஃபைன் 10,000 ரூபாவும். இப்போ அவங்க வீடு வச்சுக்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு 13 பேர் ரூம் எடுத்து வச்சுருக்காங்களாம். அவங்களே அந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்டுனுக்கிறாங்களாம். இல்லை, அங்கே போனால் ஒரு ஆளுக்கு ஃபைன் 10,000 ரூபா, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது அதான் ப்ரைவேட் ஃபால்ஸு. இந்த ஜீப் சவாரி கூட்டின்னு போனால் ஒரு ஆளுக்கு 200 ரூபா, அதுக்கப்புறம் கைடுக்கு ஒரு 300 ரூபா, மொத்தம் ஒரு ஆளுக்கு 500 ரூபா வாங்குறானுங்க. ஆளுக்கு 500 ரூபாயா? நம்ம தனி காரில் போனோமே. அதான் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரி பக்கத்தில் ரைடன்ஸ் இல்லை. அவங்க கைடோட தான் போகணும். ஆமாம், கைடோட தான் போகணுமா. எல்லா இடத்தையும் விசாரிச்சுட்டு தான் இந்த இடம் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க. நானா சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ. என் ஊர் வந்து திருக்கோயிலூர். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம்
இந்த வியூவில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் ரூமில் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் வியூ பாயிண்ட்லேருந்து ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இப்போ போன ரைடு வந்து அந்த இடம்லாம் நல்லா தாங்க இருந்தது. நான் போன சீசன் தான் சரியில்லை. நான் சீசன் டைமில் வந்து பார்த்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் நீங்களாம் வந்தீங்கன்னா அந்த சைடு போய் சும்மா விசிட் பண்ணிட்டு வரலாம். பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு இடம். மற்றபடி அங்கே பார்க்குறதுக்கு வந்து 2-3 ஃபால்ஸ் இருந்தது. அது எல்லாமே தடை பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் போலூர் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் போன டைமில் வந்து தண்ணி கம்மியாக இருந்தது. அது முன்னாடி எனக்கு ரூட்டும் தெரியல. அதனால் அதை பாதி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. மற்றபடி பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு இடம் தான், நல்லா இருக்குது. ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வர டைம்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் 2024லங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணுறவங்க ரோடெலாம். மற்றபடி போயிட்டு பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. சீசன் டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே அந்த இடத்துல பச்சை பசேர் இருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து கொடைக்கானல் நான் விசிட் பண்ணி பார்ப்பேங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து எனக்குள்ளே நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. கொடைக்கானல் நான் என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஊட்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடச்சிது, இதில் கிடைக்கலங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வர டைமில் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தெரியல. என்னோட சஜஷன் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வரவே வராதிங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பட் நான் சொன்ன ரூட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் போன சீசன் என்னவோ அப்படி இருக்குதோ என்னவோ சொல்ல முடியல, எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இல்லை. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.